நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஈரான் மீது யுத்தத்தை தொடுத்திருக்கின்ற அமெரிக்கா ஒரு காலத்தில் இங்கிலாந்திற்கு அடிமை தேசமாக இருந்தது. அந்த அடிமை தேசத்திற்கும் கருப்பர்கள் அடிமையாக விலைக்கு வாங்கப்பட்டார்கள். அந்த கருப்பர்கள் எவ்வளவு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள், அவர்கள் எப்படி அமெரிக்காவில் அவர்களுக்கான விடுதலையை பெற்றார்கள், அவர்கள் எப்படி சமூக பொருளாதார விடுதலையை பெற்றார்கள் என்பதை பற்றித்தான் இன்றைக்கு நம்முடைய இந்த காணொளியில் பதிவு செய்ய இருக்கிறோம். அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதாரத்தில் வளர ஆரம்பித்ததற்கு பிறகு, அமெரிக்காவில் நாகரீகமும் பண்பாடும் வளர ஆரம்பித்ததற்கு பிறகு, அமெரிக்காவில் அந்த அமெரிக்க வெள்ளையர்களுக்கு கருப்பர்கள் அடிமைகளாக தேவைப்பட்டார்கள். ஆகவே தென்னாப்பிரிக்காவிலிருந்து அடிமைகள் விலைக்கு வாங்கப்பட்டார்கள். விலைக்கு வாங்கப்பட்ட அந்த அடிமைகள் எஜமானர்களிடம் விற்பனை செய்யப்பட்டார்கள். ஒரு எஜமானிடமிருந்து இன்னொரு எஜமானுக்கு அடிமைகள் விற்கப்பட்டார்கள். அடிமைகளை விற்பதற்கென்றே அமெரிக்காவில், இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆடுகளை மாடுகளை விற்பனை செய்வதற்கு சந்தை இருப்பதைப் போல அடிமை சந்தை அமெரிக்காவில் இருந்தது. அந்த அடிமை சந்தையில் தந்தையிடமிருந்து மகனை பிரித்தார்கள், தாயிடமிருந்து மகளை பிரித்தார்கள், கணவனிடமிருந்து மனைவியை பிரித்தார்கள், மனைவியிடமிருந்து கணவனை பிரித்து விலைக்கு வாங்கி கொண்டு போய் எஜமானர்களுடைய வீட்டில் அவர்களுடைய பண்ணையில் அடிமைகளாக வேலை வாங்கினார்கள். சொல்ல முடியாத கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். எகிப்திய ரோமானிய அடிமைகளை விட மிகவும் மோசமாக அந்த கருப்பர் இன நீக்ரோ அடிமைகள் நடத்தப்பட்டார்கள். அந்த அடிமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவன் தான் மார்ட்டின் லூதர் கிங். மார்ட்டின் லூதர் கிங் அமெரிக்காவின் ஒரு மிகப்பெரிய நகரத்தில் பேசினான். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. இந்த அமெரிக்க தேசத்தில் இருக்கின்ற கருப்பர் இன மக்களும் வெள்ளையர் இன மக்களின் அடுத்த சந்ததி அமெரிக்காவின் பனிபடர்ந்த கொலராடோ மலை சிகரங்களில் எதிரொலிக்கின்ற அளவிற்கு நாங்கள் அடிமை இல்லை என்று முழங்குகின்ற அந்த முழக்கம் பனிபடர்ந்த டென்னசி மலைகளில் எதிரொலிக்க வேண்டும் என்று பேசினார். அது மார்ட்டின் லூதர் கிங்கினுடைய உலக பிரசித்தி பெற்ற சொற்பொழிவு. அவர் அந்த சொற்பொழிவு ஆற்றி ஒரு ஆண்டில் இந்த சொற்பொழிவை எந்த தேதியில் நிகழ்த்தினாரோ அதே தேதியில் கொலை செய்யப்பட்டார். அவருக்கு பிறகு ஜூனியர் மார்ட்டின் லூதர் கிங் அவருடைய மகன் தொடர்ந்து போராடினார். அதற்கு பிறகு அமெரிக்காவில் கிழக்கிந்திய தீவுகளுடைய ஜமைக்கா தீவிலிருந்து வந்த பாப் மார்லி என்கின்ற ஒரு இசை போராளி தன்னுடைய இசையால் பாடலால் கருப்பர் இன மக்களுக்கு எழுச்சியூட்டினான். சமூக நீதியை அவனுடைய பாடல்களில் தந்தான். அடிமை விலங்குகளை உடைக்க வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்தினான். இப்படி பலர் முயற்சி செய்தார்கள். அதிலே முக்கியமாக முயற்சி செய்தவர் ஹரியட் பீச்சர் ஸ்டோ என்கின்ற ஒரு பெண்மணி. அவர் எழுதிய டாம் அங்கிள்ஸ் கேபின், டாம் மாமாவின் குடில் என்கின்ற புத்தகம் கருப்பர்கள் எப்படியெல்லாம் அடிமையாக நடத்தப்பட்டார்கள், கருப்பர்கள் எப்படியெல்லாம் விலை பேசி விற்கப்பட்டார்கள், கை குழந்தையை கூட, ஓராண்டான குழந்தையை கூட தாயிடமிருந்து எப்படியெல்லாம் பிரித்தார்கள் என்ற அந்த கொடூரத்தை, அந்த கோரங்களை, அந்த சமுதாய அவலங்களை, கருப்பர்கள் பட்ட துன்பங்களை, நீக்ரோக்கள் பட்ட அவமானங்களை அந்த புத்தகத்தில் வடித்தார். அந்த புத்தகம் அமெரிக்காவில் அதிகம் விற்பனையானது. அந்த புத்தகம் வெளிவந்ததற்கு பிறகுதான் கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் ஏற்பட்ட அந்த மோதல் உள்நாட்டு கலவரமாக வெடித்தது. அந்த உள்நாட்டு கலவரம் வெடித்ததற்கு பிறகு அன்றைக்கு அமெரிக்க அதிபராக இருந்த ஆபிரகாம் லிங்கன் இராணுவத்தை அனுப்பி உள்நாட்டு கலவரத்தை அடக்கினார். அந்த உள்நாட்டு கலவரம் அடங்கியதற்கு பிறகு, அந்த உள்நாட்டு கலவரம் அடக்கப்பட்ட கெட்டிஸ்பர்க் போர்க்கள மைதானத்தில் ஆபிரகாம் லிங்கன் உரையாற்றுகிறார். அங்கே அதற்கு முந்தைய நாள் செத்த குதிரைகள் அகற்றப்படாமல் இருக்கிறது. அங்கே இரத்த வாடை வீசிக்கொண்டிருக்கிறது. அங்கேதான் ஆபிரகாம் லிங்கன் உரையாற்றினான். அதுதான் ஜனநாயகத்திற்கு தந்த விளக்கம். டெமோக்ரஸி இஸ் ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஸ் த பீப்புள்.
ஜனநாயகம் என்பது மக்களுக்காக, மக்களால், மக்களுடைய ஆளுமையில்தான் ஜனநாயகம் இருக்கிறது என்று கெட்டிஸ்பர்க் போர்க்கள மைதானத்தில் ஆபிரகாம் லிங்கன் ஜனநாயகத்திற்கு விளக்கம் தந்துவிட்டு அதற்கு பிறகுதான் கையொப்பமிட்டார். அமெரிக்காவில் நீக்ரோ மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த அடிமை சந்தைகள் ஒழிக்கப்பட்டது. நீக்ரோக்களும் அமெரிக்காவில் வெள்ளையர்களுக்கு நிகரான சம உரிமை பெற்ற பிரஜைகள். அவர்கள் அமெரிக்காவின் குடிமக்கள் என்று அறிவித்து நீக்ரோக்கள் அடிமை தலையை உடைத்து எறிந்தார் ஆபிரகாம் லிங்கன். இதற்கு முன்பு வரை நீக்ரோக்கள் பட்ட அவமானங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. எந்த ஒரு இன விடுதலையும் இரத்தத்தால் தான் எழுதப்படுகிறது. எந்த ஒரு இன விடுதலையும் தியாகத்தால் தான் மதிக்கப்படுகிறது. பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தியாகம் செய்ததற்கு பிறகுதான் எந்த ஒரு இனமும் இந்த பூமி பந்தில் விடுதலை பெறுகிறது என்பதுதான் அமெரிக்காவில் நீக்ரோக்கள் விடுதலை பெற்ற அந்த வரலாறு என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.